ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேய்ச்சலுக்காக ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேங்க. பார்த்தீங்களா எல்லாம் வரிசையாக போகுது. ஆட்டு வந்த மாதிரி போகாதீங்கன்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும், வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக போய்கிட்டே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு நேச்சருக்கு வந்து உங்களுக்கு காடு பரவலாக இருக்கிறதால நம்ம வந்து இப்படி விட்டுருவோம். உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு செட்டு மாதிரி போட்டு தான் நம்ம இதுக்கு தீவனம் வச்சுட்டே இருக்கணும். இது வந்து எங்களுக்கு இந்த சைடு தெற்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் ஆடு இருந்துச்சுன்னா காட்டில் விட்டுருவோம். தனியாக இந்த தீவனம் தனியாக இது போட மாட்டாங்க. பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு வழி மாதிரி வச்சுருக்கோம். அது தெரியல. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நம்ம அங்கே தான் போகணும்னு தெரியல. ஸோ அது மாதிரி அது எங்கே போகணுமோ அதை வரிசையாக போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி போகணும் இது அப்படிலாம் கிடையாது. அது டெய்லியும் போகிறனால அதோட வீட்டுக்கு போகிற மாதிரி அது வந்துட்டு எங்கே போகணுமோ அதுவே போயிருங்க. இது என்ன தெரியும் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து தும்பத்திரின்னு சொல்லுவாங்க. இது மழை காலத்தில் ரொம்ப நிறையா கிடைக்கும். இந்த பூ வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உகந்த பூன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த செடி பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.